ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். முடிவு எடுக்க முடியாமல் திணறும் என் பிள்ளையோடு பேசுவதற்காகவே உன் சாயப்பா இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். மிகப்பெரிய மங்கள செய்தி நாளையே உன்னை தேடி வரும். எப்பொழுதுமே என்னை முழுவதுமாக சார்ந்து இரு. உன் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்று நீ நினைத்த விஷயத்தை மிக சுலபமாக நடத்தி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாய் பாபா பார்த்து கொள்வார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடே இரு. உன் மனவேதனை, கஷ்டங்கள், போராட்டங்கள் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதைதான் பின்னாளில் விருட்சமாக வளர்ந்து நிற்கும். அதைப்போல் உன்னை வேண்டாம் என்று நிராகரித்தவர்கள் மத்தியில் எழுந்து வந்து வாழ்ந்து காட்டுவதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பாடமாகவே இருக்கும். அவர்கள் கண் பார்க்க நீ வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருப்பதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாகவும் இருக்கும். எனவே ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக ஜெயித்து காட்டலாம். நீ பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் உன்னிடம் இருக்கும் பாரம் அனைத்தையும் இறக்கிவிட்டு பறக்க துவங்கு. அப்பொழுதுதான் எந்த பாரமும் இல்லாமல், எந்த சுமையும் இல்லாமல் உன்னால் வெகு தூரம் பறக்க முடியும். நீ லட்சியத்தை அடையும் வரை உன்னால் போராடவும் முடியும். உன் லட்சியத்தை அடையும் வரை ஓடிக்கொண்டே இரு, பறந்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக எட்டிப்பிடிக்கலாம். உனக்கு துணையாக எப்பொழுதும் 8 திசைகளிலிருந்தும் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு முன்பாக ஒரு பாதுகாவலனாகவும் உனக்கு பின்பாக ஒரு வழிகாட்டியாகவும் நானே இருந்து அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டே இருக்கிறேன். குழந்தையின் அழுகுரல் கேட்டு ஓடோடி வரும் தாயைப் போல என் பிள்ளைகளின் மனவேதனை, மனக்குமுறல்கள், கஷ்டத்தை போக்க நானும் அடுத்த நொடியே ஓடோடி வந்து அவர்கள் முன்பாக நிற்பேன். சாயி என்று ஒரு முறை சொன்னாலே போதும், அடுத்த நொடியே அவர்கள் முன் வந்து நின்று அவர்கள் கண்ணீரை துடைப்பேன். அது ஆனந்த கண்ணீராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அடுத்த நொடியே அவர்கள் முன் நான் தோன்றுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்க்காது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். உன்னுடைய உள்ளத்தில் நிம்மதி கிடைக்கும் நேரம் இது. நீ நினைத்தது எல்லாமே நிறைவேறும் காலமும் இதுதான். நடக்குமா நடக்காதா என்று நீ யோசித்த விஷயத்தை நான் நடத்தி வைக்க இதோ உன் இல்லம் தேடி புறப்பட்டு விட்டேன். இனி உனக்கு எந்த கவலையுமே வேண்டாம். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றப் போகிறேன். நீ வாழப்போகும் அந்த நிம்மதியான வாழ்க்கையையும், சந்தோஷமான வாழ்க்கையையும், மனநிறைவோடு நீ வாழப்போகும் அந்த வாழ்க்கையை பார்ப்பதற்காகத்தான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். முடிவு எடுக்க முடியாமல் என்ன செய்வது, ஏது செய்வது என்று குழம்பி இருக்கும் உன்னோடு நான் மிக தெளிவாக முடிவு எடுப்பது எப்படி என்பதை உன் மனதால் சிந்திக்க செய்வதற்காகவே இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் கலந்து இருப்பதுதான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே எப்பொழுதும் யாரிடமும் நிரந்தரமாக இருந்துவிடவும் முடியாது. துன்பம் மட்டுமே யாரிடமும் நிலையாக இருந்துவிடவும் முடியாது. இன்பம் வந்துவிட்டால் பின் துன்பம் வரத்தான் செய்யும், துன்பம் வந்தால் பின் இன்பம் வரத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. துன்பம் வந்துவிட்டால் அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று அப்படியே உட்கார்ந்து விடாமல், அதேபோல் இன்பம் சூழ்ந்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிட்டது, இனி நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிம்மதி மட்டுமே இருக்கும் என்ற நம்பிக்கையோடும் இல்லாமல் ஒரே மனதாக நேர்மறை சிந்தனையாக எது வந்தாலும் நான் ஜெயிப்பேன், எனக்கு உறுதுணையாக என் சாய் பாபா இருக்கிறார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே, நல்ல எண்ணத்தை உன் மனதில் வளர்த்து கொண்டே நீ இருந்தால்
நிச்சயமாக நீ எடுக்கும் முடிவு மிக பிரகாசமாக முடிவாகவே இருக்கும். நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். நான் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்கி விடாதே. உன் வாழ்க்கையில் நீ அப்படி முன்னேறுவதை பார்ப்பதற்காகவே நானும் காத்து கொண்டிருக்கிறேன். சுயநலமில்லாத இந்த உலகத்தில் மற்றவர்களுக்காக நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ ஏது சொல்வார்களோ என்று நினைத்து உன்னுடைய வழியையும் நீ மாற்றிக்கொள்ளாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு இதுதான் சரி என்று உனக்கு சரியாக தென்படுகிறதோ அந்த வழியில் உன் பயணத்தை செய்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஓடிக்கொண்டே இரு. வெற்றிகரமாக நிச்சயமாக நீ அடைய வேண்டிய இலக்கை அடைவாய். நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். நீ செல்லும் பாதையில் முட்கள் நிறைந்திருந்தால் அதை மலர்பாதையாக மாற்றியமைக்கும் வேலை என்னுடையது. உன் வாழ்க்கையில் என்ன வேண்டும், என்ன கொடுத்தால் நீ நிம்மதியாக இருப்பாய், என்ன செய்தால் உன் மனமகிரும் என்று நான் அனைத்தையும் சிந்தனை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தி காட்டுவேன் உன் சாயப்பா. என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாய் அல்லவா? இனி நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். கேட்டது எல்லாமே கிடைக்கும். விரும்பியது நீ ஆசைப்பட்டபடி எல்லாமே உனக்கு சுபமாகவே நடக்கும். மற்றவர்கள் மட்டும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்களே, நாம் மட்டும் வேதனையோடு இருக்கிறோமே என்று மட்டும் நினைத்து விடாதே. மற்றவர்கள் இன்று சந்தோஷப்பட்டால் அவர்களுக்கான கஷ்டகாலம் வரும். கஷ்டப்படுபவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கும் நேரமும் வரும். சந்தோஷம், இன்பம், கஷ்டம், துக்கம், போராட்டம், சோதனை என்று எல்லார் வாழ்விலும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். இதுதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு, தன்னம்பிக்கையோடு எதிர்த்து வரும் எல்லா தடைகளையும் யார் ஒருவர் தகர்த்து எறிந்துவிட்டு வீரநடை போடுகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை சந்திக்கலாம். உன்னை காயப்படுத்தினவர்கள், உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களை மனம் புண்பகும்படி பேச வேண்டும் என்று நினைத்து விடாதே. பழிவாங்க வேண்டும் என்ற சிந்தனை உன் மனதில் எழவே கூடாது. அவர்களுக்கு தக்க சமயத்தில், தகுந்த நேரத்தில் நான் எப்படி பதிலடி கொடுக்க வேண்டுமோ அதை காலம் மூலமாக நான் அவர்களுக்கு பதிலை தருவேன். என்னுடைய ஆட்டம் அப்பொழுதுதான் ஆரம்பமாகும். அதுவரை பொறுமையாக இரு. உன்னை காயப்படுத்துபவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று நீ நினைக்காதே. மறந்தும் கூட மற்றவர்களை காயப்படுத்த எண்ணாதே. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ, என்ன தேவையோ அதை மட்டும் சிந்தனை செய்து கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைவாய். கேட்காமல் கடந்து போய்விடாதே என் பிள்ளையே. மற்றவர்கள் மேல் பாசம் வைத்து, அன்பை வைத்தே நீ இவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ வேதனைப்படுவதை பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு ஆறுதல் சொல்வதற்காக வருவதைப் போல் வந்துவிட்டு நீ படும் கஷ்டத்தையும் நீ படும் துயரத்தையும் பார்த்து சந்தோஷப்படுபவர்கள்தான் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள். இது உனக்கு புரிகிறதா என்று எனக்கே தெரியவில்லை. அல்லது புரிந்தும் புரியாதது போல இருக்கிறாயா என்றும் எனக்கு புரியவே இல்லை. நீ கஷ்டப்படும் பொழுது அதை பார்த்து சந்தோஷப்படுபவர்கள் உறவுகளிடமே போய் உன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்கிறாய். அந்த கஷ்டத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அதற்கான தீர்வு என்ன என்பதை அவர்களிடமே போய் கேட்கிறாய். அவர்களிடம் போய் அனைத்தையும் பகிர்ந்துவிட்டு பின் அவர்கள் பின்னாலிருந்து உன்னை வேதனைப்படுத்துவதை பார்த்து மனவேதனைப்படுகிறாய். எனக்கு துணையாக யாருமே இல்லை, தோள் கொடுக்க எவருமே இல்லை, என்னுடைய கஷ்டத்தில் எனக்கு செவி சாய்க்க கூட யாருமே இல்லை என்று தனிமையில் உட்கார்ந்து அழுது புலம்புகிறாய். உன்னுடைய கண்ணீரும் அழுகையும் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று நீ தனிமையில் உட்கார்ந்து புலம்புகிறாய். ஆனால் உன் சாயப்பாவிற்கு எப்படி அது தெரியாமல் போய்விடும்?
உன் கண்களில் கண்ணீர் துளிகள் எப்பொழுதுமே தயாராகவே இருக்கிறது. உன் நிலைமையை சற்று நினைத்துப் பார்த்தால் அழுகையும் வேதனையும் தானாகவே உன்னுள் வந்து விடுகிறது. இதுவெல்லாம் மிக சிறிய பிரச்சனை. இதையெல்லாம் நான் வெகு விரைவில் சமாளித்து விடுவேன், சமாளித்து மீண்டு வந்து விடுவேன் என்று நினைக்கிறாய். ஆனால் அடுத்த நொடியோ நான் இதிலிருந்து எப்படி மீள்வேன்? என் வாழ்க்கையை மீட்டெடுக்க யாருமே இல்லையா? இந்த பிரச்சனை எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறதே. என் வாழ்க்கையில் நான் எப்படி அடுத்த அடி எடுத்து வைப்பேன் என்றெல்லாம் புலம்புகிறாய். உன்னுடைய நிம்மதியை இழந்து நெடுநாள் ஆகிவிட்டது போல உணர்கிறாய். ஒரு கட்டத்தில் வாழ்க்கையே வாழ்வதே வீண் என்ற நிலைமையில் யோசித்துக் கொண்டிருக்கிறாய். இனி ஆவதற்கு என்னதான் இருக்கிறது என்று வாழ்க்கையையே வெறுக்கும் நிலைமைக்கு கூட வந்துவிட்டாய். ஆனால் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறேன். தினம் தினம் இதை நான் உன்னிடம் சொல்லிக்கொண்டும் கூறிக்கொண்டும் தான் இருக்கிறேன். நீ வாழ்க்கையையே வெறுக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் இதுவரை எதுவுமே அப்படி தவறாக நடக்கவில்லை, நடந்து முடிந்துவிடவும் இல்லை. நீ நினைக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் எதுவும் அவ்வளவு கஷ்டமாக முடிந்துவிடவில்லை. அனைத்துமே என்னுடைய கைகளில் தான் இருக்கிறது. உனக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் திட்டப்படிதான் இதுநாள் வரை உன் வாழ்வில் எல்லாம் நடந்தது. இனியும் அப்படித்தான் எல்லாமே நடக்கும். நான் உனக்காகவே அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் கண்ணீரை முதலில் துடைத்துக்கொள். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் பயப்படாதே. தைரியமாக எதிர்த்து நின்று போராடலாம் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. ஏனென்றால் நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். இந்த சாயியின் பிள்ளை நீ. உனக்கு மன கஷ்டமோ வேதனையோ நெருங்கும்படி வந்துவிடவும் நான் உனக்கு அனுமதிக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் என்ன தேவையோ எதை எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அனைத்தையும் நான் தான் முடிவு செய்து கொண்டிருக்கிறேன். கண்மணியே, இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் உன் சோகங்களும் கவலைகளும் கஷ்டங்கள் மட்டும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருந்துவிட முடியுமா? நிச்சயமாக நான் அதற்கு அனுமதி தரவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் நிரம்பி இருக்கவே உன் சாயப்பாவும் ஆசைப்படுகிறேன். உன் முகத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பார்க்கவே நான் விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வேலையைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வு இனி மகிழ்ச்சியானதாக மாறப்போகும் அந்த நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் உன் கவலைகளை மறந்துவிட்டு நிம்மதியாக இன்று இரவு கண்ணுறங்கு. நாளை நிச்சயமாக நல்ல வாழ்வு உன் வாழ்வில் உதிக்கும். உன்னுடைய கஷ்டங்களும் மகிழ்ச்சியோ சந்தோஷமோ துக்கமோ எல்லாமே ஒரு நாள் வந்த வழியே திரும்பி சென்றுவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமே இல்லை. உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இடம் கொடுக்கவே கொடுக்காதே. எப்பொழுதும் நேர்மறையாகவே சிந்தி நல்ல எண்ணங்களை மட்டுமே உன் மனதில் வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மிக பிரகாசமாகவே இருக்கும். இதுவரை கஷ்டம் சோகம் வேதனை சோதனை மட்டுமே அனுபவித்து வந்த என் கண்மணிக்கு இனி உன் வாழ்வில் நாளை முதல் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் அற்புதம் மட்டுமே நிரம்பி இருக்கும் வாழ்க்கையாக நான் மாற்றப் போகிறேன். அனைத்தும் உனக்கு இனி உன் வாழ்வில் ஜெயமாகும். தொட்டதெல்லாம் துலங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீ நினைத்ததெல்லாம் அப்படியே நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் பிரியமான கண்மணியே, அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ நினைக்கும் வேளையில், மனம் வருந்தும் வேளையில் என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும். அதை இறுக்கமாக பற்றிக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று படைக்கப்பட்டது
சர்வ நிச்சயமாய் அது உன்னிடமே வந்து சேரும். உனக்கானது எதையையும் யாராலும் எவராலும் தட்டி பறிக்கவே முடியாது. உனக்கு என்று இருப்பது எத்தனை தடைகள் வந்தாலும் 7 கடல் தாண்டினாலும் உன்னிடமே வந்து சேரும். அதேபோல உனக்கு இல்லாத ஒன்று உன்னிடம் நிலைத்து இருப்பதும் இல்லை. உனக்கு என்று வாய்க்கப்பட்டதை உன்னிடம் இருந்து எவராலும் பறித்து செல்லவும் முடியாது, தட்டி பறிக்கவும் முடியாது குழந்தையே. எப்படியானும் எந்த சூழ்நிலையிலாலும் அது உன்னிடமே திரும்ப வந்து சேர்ந்தே தீரும். அப்படியும் இழந்துவிட்டதாய் உன் மனம் வேதனைப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ, நீ இழந்ததை விட 100 மடங்கு பல மாற்றத்தை, பல அற்புதத்தை, பல அதிசயத்தை உனக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே. இதுதான் என் உலகம், இதுதான் எனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்வு என்று ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுதுதான் மனது நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் குழந்தையே. உன் சாயப்பா என் பிரியமான கண்மணிக்கு கொடுக்க நினைப்பது நீ இழந்ததை விட, நீ எதிர்பார்ப்பதை விட 100 மடங்கு பெரியதாகவே இருக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். மிக பெரிய ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது. நீ என்னிடம் ஓடோடி வந்து நன்றி சாயிநாதரே, நன்றி சாயிநாதரே என்று சொல்லப் போகிறாய். நாளை உனக்காகவே மலரப்போகிறது. ஒரு முறை இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். 1000 முறை நன்றி சாயிநாதரே, நன்றி சாயிநாதரே என்று ஓடோடி வந்து சொல்லத்தான் போகிறாய். உன்னை பார்ப்பதற்காகவே நானும் காத்து கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது இந்த நொடி உன் கண்களை மூடிக்கொண்டு ஆத்மார்த்தமாக என்னை நன்றாக உற்றுப்பார். ஒன்று தெரியுமா குழந்தையே, இங்கு யாருமே நிரந்தரமே இல்லை. ஒரு நாள் எல்லாமுமே வெற்றிடம்தான். நான் கூறுவது எல்லாமுமே உனக்கு புரிகிறது தானே? அப்படி இருக்கும்போது இதற்கு போய் ஏன் உன் மனதை போட்டு இப்படி குழப்பிக் கொள்கிறாய்? எந்த நேரமும் முடிந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே இருக்கவும், அது கிடைக்கவில்லையே, இது நம் வாழ்வில் நடக்கவில்லையே, ஏன் நடக்கவில்லை, எதற்காக நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய். உனக்கு எது வேண்டுமோ, எந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எந்த எண்ணத்தோடு உன் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறாயோ, அதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டே இரு. அப்படி இருந்து பார், ஒரு நாள் அது கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும். நீ எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் உன்னையும் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறது உன்னிடம் வந்து சேர. அதுவரை எதற்குமே மனதை போட்டு வருத்தி கொண்டே இருக்காமல் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். இப்பொழுது உன் கரங்களில், உன் கைகளில் என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ். அது மட்டுமல்லாமல் உன் எண்ணங்களை எல்லாம் ஒருமுகைப்படுத்தி அதை நினைத்தே உன்னுடைய செயல்களை செய்து கொண்டே இரு. தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும், செய்ய துவங்கினாலும் எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம் என்ற தெளிவான சிந்தனையோடு செய்தால் அந்த காரியத்தில் எப்பொழுதுமே வெற்றி நிச்சயம். தவறு செய்துவிட்டால் அதை ஒப்புக்கொள்ளும் தைரியமும், அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கான மனநிலையும் தான் வெற்றியடைவதற்கான மிக சிறந்த வழியாகவே இருக்கும். சர்வ நிச்சயமாக நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே உன்னுடைய விருப்பம் எல்லாமே நிறைவேறும். அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை கண்மணி. எல்லாமே முடியப் போகிறது. நீ உன்னுடைய ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் வளர்த்து கொண்டால் நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விரும்பியது எல்லாமே நிறைவேறும். அப்படி இருந்து பார், இந்த உலகமே நிச்சயமாக உன்னை தேடி வரும். ஏனென்றால் நீ என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்ற செல்ல பிள்ளை அல்லவா?
எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சத்திய வாக்கை உனக்கு நான் அளித்திருக்கிறேன். அந்த வாக்கை நான் மீறவே மாட்டேன். நான் இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்காதே என் பிள்ளையே. எதை செய்தாலும் எந்த காரியத்தை செய்தாலும் அதை நம்பிக்கையோடே செய். நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூட நினைக்காதே. அது கண்டிப்பாக தோல்வியில்தான் முடியும். எவ்வளவு பெரிய துயரத்தில் நீ இருந்தாலும் நீ என்னிடம் வைக்கும் நம்பிக்கை உன்னை எவ்வளவு பெரிய கஷ்டத்திலிருந்தும் காப்பாற்றும். நான் உன்னை கைவிட மாட்டேன், காப்பாற்றியே தீருவேன். இன்னும் சிறிது நேரமே பொறுமையாக இரு. உன் கவலைகளையெல்லாம் என் காலடியில் சமர்ப்பித்து விட்டாயல்லவா? உன் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். நீ எத்தனை பெரிய தவறு செய்தாலும், எத்தனை பெரிய துரோகம் இழைத்திருந்தாலும், நம்பிக்கை துரோகம் செய்திருந்தாலும், நீ எப்பொழுது மனம் மாறி திருந்தி விட்டாயோ, எப்பொழுது உன் காலடி என் தர்பாரில் வந்துவிட்டதோ, அப்பொழுதே உன்னை அனைவருமே மன்னித்திருப்பார்கள். உன் பாவங்களிலிருந்து நீ விடுபட்டிருப்பாய். இனி உன் வாழ்க்கையில் நீ தொட்டதெல்லாம் ஜெயமே. நான் இருக்கையில், இந்த சாய் உனக்கு இருக்கையில் உனக்கு கவலை ஏது? என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தலை தூக்கி நிற்கிறது. எப்படியாவது எந்த ரூபத்திலாவது வந்து எனக்கு உதவுங்கள். உங்கள் உதவிக்காக என்னுடைய மனமும் கண்களும் காத்து கொண்டே இருக்கிறது என்று உன்னுடைய மனதின் குரல் அப்பாவுக்கு நன்றாகவே கேட்கிறது. குழந்தையே, பயப்படாதே. உன்னை உன் மனதை தவிர வேறு யாராலும் வீழ்த்து விடவே முடியாது. நீ போராடும், வேதனைப்படும் ஒரு விஷயம் அதிசயத்தில் முடியப் போகிறது. இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது கண்மணியே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். குழந்தையே, முதலில் உன் மனதை தெளிவாக வைத்துக்கொள். எது நடந்தாலும், எப்படி நடந்தாலும், எதன் மூலமாக நடந்தாலும் உன் மனதை மட்டும் தெளிவாக வைத்துக்கொள். அப்பொழுது தோல்வி என்பது உன் பக்கத்தில் கூட நெருங்கவே முடியாது. என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்று உன் மனதில் உள்ள தெளிவு உன்னுடைய பிரச்சனைகளை குறைப்பதற்கு ரொம்பவே முக்கியமாக வேலை செய்யும். எனவே மனதை முதலில் தெளிவாக வைத்துக்கொள், நிம்மதியாகவும் வைத்துக்கொள். அப்பா இருக்கிறார் என்ற நல்ல எண்ணம் மட்டும் உன் மனதில் வைத்துக்கொண்டே இரு. நிச்சயமாக இன்ப அதிர்ச்சி உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். குழந்தையே, எப்படியாப்பட்ட கவலைகளையும் சவால்களையும் கூட உன்னால் சந்திக்க முடியும். எப்பேற்பட்ட சங்கடங்களையும் கூட உன்னால் வெகு சுலபமாக முறியடித்து விட முடியும் என்ற உண்மை உனக்கு தெரியாமல் இல்லை. ஆனாலும் சில விஷயங்களால் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய். அப்படியே உன் மனதை தேவையில்லாத சிந்தனைகளால் போட்டு குழப்பிக்கொண்டு உன்னுடைய வாழ்நாட்களை கழித்து விடாதே வீணாக. நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய வாழ்நாட்கள் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. எனவே கலங்காதே. உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் சரி, அதை பூமாலையாக மாற்றும் வேலையை உன் சாயப்பா செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. வெகு நாட்களாக நீ போராடிய ஒரு விஷயம் அதிசயத்தில் முடியத்தான் போகிறது. இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய பிரமாணம். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் வேதனையை தீர்க்கவே உன் அப்பா வந்திருக்கிறேன். என்னை முகமலர்ச்சியோடு வரவேற்று உனக்கு வேண்டியதை என் பொன் கரங்களால் பெற்றுக்கொண்டு மீதமிருக்கும் சந்தோஷ வாழ்க்கையை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் உன் வாழ்க்கையை கொண்டு செல். முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. இனி நடக்கப் போவதை நினைத்து நினைத்து பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடி, இந்த நிமிடம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு ஆனந்தமாக இரு. இது நாள் வரை நீ அனுபவித்த போராட்டங்கள் எல்லாம் ஓயப் போகிறது.
நீயும் எத்தனையோ எதிர்மறை சூழல்களை பார்த்துவிட்டாய், அனுபவித்தும் விட்டாய். நீயும் எத்தனையோ கஷ்டங்களை பட்டும் விட்டாய். போதும் என் பிள்ளையே, இதோ என்னுடைய இந்த வாக்கை முழுவதுமாக கேட்டுவிட்டு இன்று இரவை கடந்து வா. நாளை மிகப்பெரிய சிக்கல் தீர ஒரு கதவு உனக்காகவே திறக்கப்படும். நிம்மதியில்லாமல் தவிக்கும் என் பிள்ளைக்கு நான் வந்திருக்கிறேன். உன் தகப்பனின் மடியில் சற்று தலை வைத்து நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை விடியலில் உனக்கான ஒரு கதவு திறக்கப்படும். இன்று இரவு என்னுடைய கரங்களால் உன் தலையை வருடி கொடுத்துவிட்டு உன்னை நிம்மதியாக கண்ணுறங்க செய்ய போகிறேன். இதுவரை என் பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு தீர்வையும் என் சாயப்பா எனக்கு கொடுக்கவே இல்லையே என்று ஆதங்கப்படுகிறாயல்லவா? ஆனால் உண்மை அதுவல்ல என் பிள்ளையே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வழிகளையும் உனக்கு காண்பிப்பதற்காகவே நான் இது நாள் வரை உழைத்து கொண்டிருந்தேன். அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருந்தேன். அதனால்தான் சற்று கால தாமதம் ஆகிவிட்டது. ஆனால் அதற்குள் நீயோ என் சாயப்பா என்னை காக்க வரவே இல்லை, எனக்காக எந்த உதவியும் செய்யவே இல்லை, என் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை காட்டவே இல்லை என்று வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய். பிள்ளையே, உன் கண்ணீரை துடைக்க அடுத்த நொடியே உன் கண்முன் வந்து நிற்பேன் உன் சாயிநாதர். அப்படி இருக்கும் பொழுது உன் வேதனையை தீர்க்க நான் வராமல் விட்டு விடுவேனா? உனக்கான மிகப்பெரிய ஒரு பிரகாசமான கதவை திறக்கப் போகிறேன். அந்த கதவு உன் வாழ்க்கைக்கு அனைத்து வழிகளையும் காட்டும். அனைத்து பிரகாசமான வெற்றிக்கான வழிகளையும் அந்த கதவு காட்டும். அது நாளையே உனக்காகவே திறக்கப்படுகிறது. உன் சாயப்பா அதை திறக்கப் போகிறேன். சந்தோஷமாக கண்களை நாளை விடியலில் விழித்துப்பார். உனக்கு அந்த கதவின் வாசல் தெரியும். உனக்காகவே திறந்து விடப்பட்டிருக்கும் அந்த கதவு. இடைவிடாது நித்தம் சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்று என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு யாரும் தொடவே முடியாத உயரத்துக்கு உன்னை அழைத்து செல்லப் போகிறேன். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே மெய்சிலிர்த்து நிற்கப் போகும் அந்த தருணம் உன்னை நெருங்கிவிட்டது. நிச்சயமாக உன்னை உயர்த்துவேன். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. கன பொழுதில் உன் கஷ்டத்தை எல்லாம் இன்பமாக மாற்றக்கூடியவர் உன் சாயிநாதர் என்பது உனக்கு தெரியாதா? பின் ஏன் இப்படி கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய்? ஒரு நொடி போதும் உன்னுடைய வாழ்வை மாற்ற. உன் சாயப்பாவிற்கு ஒரு நொடியே போதும். எனவே என் பிரியமே, கண்ணீரை துடைத்துக்கொள். சோகமாக இருக்காதே. இன்பம் துன்பம் கலந்த இவ்வாழ்க்கையில் இன்பம் வரும்பொழுது மிக சந்தோஷமாக இருக்கிறாய். ஆனால் துன்பம் நேர்ந்து விட்டால் சோர்ந்து போய் மனவேதனையோடு தவித்து கொண்டிருக்கிறாய். கண்ணீரை சிந்திக்கொண்டே இருக்கிறாய். இன்பத்தில் ஆடாத நீ துன்பத்தில் ஏன் இப்படி கலங்கி போய் நிற்கிறாய்? உன் மனதை முதலில் ஒருநிலைப்படுத்தி அமைதியை தேடிக்கொள். மனதை எப்பொழுதும் ஒரு நிலையாக வைத்துக்கொள். எது வந்தாலும் தாங்கும் சக்தியை உன் மனதிற்கு கொடு. நம்பிக்கையோடு என் முன்னே வந்து அமர்ந்து உன்னுடைய வேதனையையும் உன்னுடைய தேவைகளையும் என்னிடம் சொல். உன் அப்பாவும் அம்மாவாகிய நான் உன் தேவைகளையும் உன்னுடைய வேதனைகளையும் கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுவிட்டு சும்மா உட்கார்ந்திருப்பேன் என்று நினைத்து விடாதே. உனக்கு தேவையானதை, உன் மனவேதனை குறைப்பதற்கான வழியை நிச்சயமாக உனக்கு காட்டுவேன். காட்டியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். நீ இது நாள் வரை விட்டதை எல்லாம் எட்டி பிடிக்கும் நல்ல முடிவை உன் சாயப்பா உனக்கு தருவேன், தந்தே தீருவேன்.
உனக்கு வேண்டியதை நீ என்னிடம் விரும்பி வேண்டி கேட்டதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றித் தரப்போகிறேன். உன் கரங்களை நான் இறுக்கமாக பிடித்துவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்ற காலம். இன்னமும் என்னுடன் தான் நான் வகுத்த பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாகவோ தீங்காகவோ நிகழாது. நிகழவும் நான் விடமாட்டேன். உன் வாழ்க்கையில் நீ ஒரே இடத்தில் நின்று கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படியல்ல. வாழ்க்கை போய்கொண்டுதான் இருக்கிறது.